வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் பிதுர் காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பிதுர் காரியமானது தொடங்குகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணம், குழந்தையின்மை, படிப்பில் கவனமின்மை, இது எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே கடவுள் இல்லை, இந்த துர்மரணத்தினால் ஏற்படுகிற தோஷம்தான், பிதுர் சாபம். நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததினால் ஏற்படுவதுதான் இந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18/9 புதன்கிழமை என்று தொடங்குகிறது. அன்றைய தினம் முதல் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வசதி இருந்தால் செய்யுங்கள். உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அன்றைய தினம் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும்? இந்த சிம்ம ராசிக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அவர்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும்? அவர்களுடைய இந்த மாதத்தினுடைய ஒரு சில பிரச்சனைகளை எப்படி பார்த்து கொள்ளலாம், தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி எங்களால் முடிந்த அளவு ஜோதிடத்தில் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு நல்ல பலன்களை தெளிவாகவும் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறோம். அதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் ஒரு சில பிரச்சனைகளோட இந்த மாதம் தொடங்குகிறது. ஏன் அப்படின்னா, முதல்ல பண பிரச்சனை. தேவையில்லாமல் நீங்கள் சம்பாதித்த பணத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இந்த மாதத்தில். ஏன் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இந்த மாதம் நீங்கள் சம்பாதித்த பணம் ஒரு நல்ல தொகை உங்களுக்கு கிடைக்கும். அந்த தொகை என்ன ஆகும் அப்படின்னா, உங்க கூட தானே இவர் இருந்தாரு, நீங்க இவர் இருந்ததுனாலதான் நீங்க சம்பாதிச்சீங்க, அதனால அவருக்கும் பார்த்து ஏதாவது கொடுங்க, ஒரு ஷேர் கொடுங்க. அதாவது ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்கன்னா, இந்த லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டேன் நான், எனக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிற பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் லாட்டரி டிக்கெட் விற்கிறவனுக்கு பணம் ஏதாவது ஷேர் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நீங்களுடைய உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் தேவையில்லாமல் இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால உங்களுடைய ரகசியங்களை, நீங்கள் உங்களுக்கு வரும் பணங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுவது. எனக்கு இவ்வளவு வந்ததுன்னு சொல்றதுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அது சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. அதனால நீங்க ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ளுவது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் உங்களுடைய மனைவிக்கு அவர்களுடைய கணவன் வீட்டிலிருந்து பிரச்சனைகள் வரும். கணவனுக்கு அவர்களுடைய மாமனார் மாமியார் வீட்டிலிருந்து பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒரு தொந்தரவான பிரச்சனைகள் தொடங்கி இந்த மாதத்தில் 2 பேருமே ஒரு சில நாட்களில் பேசாமல் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால உங்களை புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்காக உங்களுடைய வாழ்நாளை இழந்து விடாதீர்கள். ஏன்னா வர்றவங்க உங்களை பார்க்குறாங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்படிங்கிற பொழுது ஒரு சிலர் உங்களுடைய சந்தோஷங்களை குறைத்து விடுவார்கள். அதனால தேவையில்லாமல் அவர்களிடத்தில் ஜாக்கிரதையாகவும் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது.
அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது பரவாயில்லையா இருக்கும். நீங்களும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாமல் மனைவியை திட்டுவதோ மனைவி கணவனை திட்டுவதோ வைத்து கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய கஷ்டங்களை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்துறை, எதுக்கு எடுத்தோடனே மருத்துவத்துறைக்கு போயிட்டு நினைக்காதீங்க. மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்காதீர்கள். ஏன்னா இந்த மருத்துவத்துறையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில். அதனால தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்காதீர்கள். கொஞ்சம் அடக்கம் அப்படிங்கிறது இந்த மிதுன சிம்மராசியில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுவும் குறிப்பாக மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது, தேவையில்லாமல் யாரிடத்திலும் பேசாமல் இருப்பது, தேவையில்லாமல் தொடர்ந்து கைபேசியிலோ தொலைபேசியிலோ பேசிக்கொண்டிருப்பது, இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விட்டீர்களே ஆனால் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக செவிலித்தாய் என்று சொல்லக்கூடிய நர்ஸ் சம்பந்தமானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இந்த சிம்மராசியில் உள்ளவங்க அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. தேவையில்லாமல் மருந்துகளை எழுதி கொடுக்காதீங்க. மருந்துகளை அடுத்தவர்களுக்கு செலுத்தாதீர்கள். உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பெற்று அதை செய்யுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா ஓரளவு நன்றாக இருக்கும். வியாபாரம் அப்படிங்கிற பொழுது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாது. ஆனால் உங்களுக்கு வருகின்ற வியாபாரம் வேறு ஒருவரால் ஈர்க்கப்பட்டு அது வேற ஒருத்தர் பண்ணிடுவார். ஒரு முக்கியமான வியாபாரமா இருக்கும், அந்த வியாபாரம் வேற ஒருத்தர் பண்ணிடுவார். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க தான் இதுல நிறைய பாதிக்கப்படுவார்கள். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் நிறைய பாதிப்புகள் வரும். ஏன்னா இவர் ஒரு வீடு பார்த்து அந்த வீடை முடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாரு. இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரை பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை வேறொரு இடத்திலே கூறி இவருக்கு வரவேண்டிய வருமானத்தை அவர்கள் தட்டி செல்வார்கள். அதனால இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த மாதத்தில். அப்படி இருந்தீர்களேயானால் மிக நன்மையாக இருக்கும். இந்த மாதம் கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் அருமையான ஒரு மாதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். கவனமுடன் இருங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் லக்ஷ்மி நரசிம்மர். இந்த லக்ஷ்மி நரசிம்மரை திருவோண நட்சத்திரத்தன்று நெய் தீபமேற்றி அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு பிடித்தமான சுவையான சர்க்கரை பொங்கல் வைத்து படைத்தீர்களேயானால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமைகிறது. எல்லோரும் என்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் நலன் பொருட்டு தான் இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஜோதிடம் பேசி வருகிறேன். அந்த வகையில் எல்லாமுள்ள என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயினுடைய பரிபூரணமான ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறைய எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து நீங்கள் நல்லா இருக்கணும், நலமாக இருக்கணும், பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும் என்று ஒரு ஆத்மா நினைக்குதுன்னா அதனுடைய பலம் ஜாஸ்திங்க. அதைத்தான் பெரியவர்கள் சொன்னாங்க, நாளும் கோளும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள். அந்த நாள் பார்த்திங்கன்னா கிழமை, மாதம், அந்த கோல் எதுன்னு பார்த்தா நவகிரகங்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாதமுமே சிறப்பான மாதம். நான் பெருமாளை பொறுத்த வரைக்கும் சொல்லுவார், மாதங்களில் நான் மார்கழி என்றாலும் சொல்லுவேன், கை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு தான். என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுன்னு சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் நம்ம வேதனையும் துரத்தினாலும் கூட நிம்மதி தருகிற ஒரு மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் தான். அந்த மாதம் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி, சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி பற்றியுமே சில முழுமையான நன்மை தீமைகளை தந்து விடாது. அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும்
சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி, குறிப்பாக சொல்லப்பட கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே நேரம் கண்டக சனியாக இருந்தாலும் சனி வக்ரகதியாகி வக்ர நிவர்த்தியும் ஆக போகின்ற ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம், ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதம், பிரச்சனை இல்லாத ஒரு மாதம், குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடிய மாதம். இது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வுக்கு தாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் 3 பலம் வாய்ந்த கிரகங்கள், சோழி பிரசனத்தை பார்த்தா 3 கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்கள். ஒன்று சூரியன், ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். அதாவது நிறைய காரகத்தன்மை உடையவன் தான் செவ்வாய். அப்படிப்பட்ட அந்த ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு அருமையான விருப்பு தான். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த கண்டகச்சனியுடைய பாதிப்பிலிருந்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்ற ஒரு மாதம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா சிம்மராசியிலிருந்து ஒரு கன்னிராசிக்கு பயிற்சியாகின்ற ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் சூரியனுடைய பார்வை சனி மீது படுவதனால சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனுடைய பாதிப்பு இல்லை. அப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். ஆக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான். அருமையான சந்தர்ப்பம் அமைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசிக்கு. தேவையற்ற விவாதங்களை மற்றும் வீண் விவாதங்களை பிறரிடம் தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கலையிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற பிரச்சனைகளை மூக்க நுழைக்காமலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதும், தவறான பழக்கமுழக்க மனிதர்களோட தொடர்பு இல்லாமல் இருப்பதும் இந்த காலகட்டத்தில் சிறப்பது. ஒரு மண் பெண் பொன் என்று சொல்லக்கூடிய 3 நிலையில் எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை களத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருவார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் என்றே சொல்வேன். அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறையில் வேலையில் முயற்சி பண்ண கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறையும். காரணம் சுக்கிரனும் செவ்வாயும் அற்புதமான ஒரு மாற்றங்களை தரப்போகிறார்கள். புதிய வாய்ப்பு எளிதில் கிடைக்கும். ஒரு வாய்ப்பை அடைவதற்கு கடுமையாக போராடினீங்களே, அந்த போராட்டத்திலிருந்து ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம். நீங்கள் நினைத்ததை அனைத்துமே நடக்கின்ற ஒரு நல்ல நாளும் இந்த புரட்டாசி மாதம் தான். உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஒரு திருப்புறம் முனையாக அமைவதற்கு காரணம் சுக்கிரன் தான். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனோடு பார்த்தீங்கன்னா புத ஆதித்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடப்பதனால நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும், பெண்மணிகளுக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு காலம். குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதற்கும், நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகள் மாறுவதற்கும், வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாதம். இங்கே செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள் அல்லவா. சிம்மராசிக்கப்பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் தீர்வு தரணும்னா ஒரு அருமையான ஒரு மருந்து என்றே சொல்லுவேன். கைப்புண்ணுக்கு மருந்து என்று சொல்லுவேன். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி பித்ருக்களுக்கு உரிய அந்த மகாலய அமாவாசை. வாழுகின்ற காலத்தில் புரிந்து கொள்ளாத நம்முடைய பித்ருக்களும் முன்னோர்களும் உடலை விட்டு உயிர் பிரிந்த இந்த காலத்தில் பூமியை நம்மை நோக்கி நகர்ந்து வருவதாக ஒரு நம்பிக்கை. அவர்கள் மட்டும் மனம் கொண்டிருந்து விட்டால், அவர்களுடைய ஆசையை அருள் இருந்து விட்டால், அவருடைய சாபம் மட்டும் இல்லாமல் இருந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். கணவன் மனைவியாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கு நமக்காக போராடுவார்கள். பிடியதன் உருவுமை குலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினி மண்கிற பரியுடன் பயன்வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி. வெண்காந்த மலர், வெள்ளை மலர், வெள்ளைப்பட்டு, வெண்பட்டு உடுத்தி அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லா செல்வமும் நிறையப்படும். சுக்கிர ஜெயந்தி. அடுத்தது புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. எத்தனையோ அமாவாசை தமிழ் மாதத்தில் வருகின்றது. ஆனால் மகாலய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. அதான் சர்வ மகாலய அமாவாசை. அந்த ஒரு அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தனம் பண்ணி கொண்டால் நமக்குரிய பூர்வ ஜென்ம பலன் கூடும், தீயவை அகலும். மறந்துடாதீங்க. புரட்டாசி 25ஆம் தேதி மகா நவமி, ராமருடைய மகா நவமி. புரட்டாசி 26, 12, 10, 24 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி.
சிம்மம் சீருவது சிம்மம், சீர் பெறுவது சிம்மம், சீருவது சிம்மம், சீர் பெறுவது சிம்மம், சிறப்பானது சிம்மம், வேலை வாங்கக்கூடியது சிம்மம், கர்ஜிக்கக்கூடியது சிம்மம், ஆக்கப்பூர்வமானது சிம்மம். போதுமா? பத்தாதா? அப்ப என்ன அர்த்தம்? என்னைக்குமே ஆக்டிவா இருக்கக்கூடியது, என்னைக்குமே ஆக்டிவ் பெர்சன் யாருன்னா சிம்ம ராசி தான். வேலை செய்ய மாட்டாங்க. 2 வயசுக்காரங்க கூட வேலை செய்ய மாட்டாங்க. அப்ப 70 வயசுக்காரன் எப்படி வேலை செய்வான்? 2 வயசு 7 வயசுக்காரன் என்ன பண்ணுவான்? மம்மி டீ கொண்டு வா, மம்மி காஃபி கொண்டு வா, மம்மி பிஸ்கட் கொண்டு வா, ஆர்டர் போடுவான். ஆனா மற்ற ராசிக்காரன் பண்ண மாட்டான். காப்பி இருந்தா கொடுங்களே, ஒரு பிஸ்கட் கொடுங்களே, ஒரு ஏதாவது ஒன்று கொடுங்களே, பசிக்குதுங்க. அந்த சிம்ம ராசிக்காரன் அப்படி கேட்க மாட்டான். அப்படி கேட்க மாட்டான். பை கமாண்டிங் ஸ்ட்ரக்சர் தான் ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக. இதை விட இன்னும் சிம்ம ராசிக்காரனுடைய ஸ்டார், அவனுடைய கோல் உச்சம் பெற்றதுன்னு வைங்க, சித்திரையில் பிறக்கட்டும், சிம்ம லக்னம் சிம்ம ராசியாக இருக்கட்டும், அசைக்க முடியாது. அம்பாஸ்டர் தான் அசைக்க முடியாது, ஐஏஎஸ் தான் அசைக்க முடியாது, எம்பிபிஎஸ் தான் அசைக்க முடியாது, ஹை கமிஷனர் தான் அசைக்க முடியாது. வேலை செய்வாங்களா? அவங்கள என்னைக்காவது வேலை செய்வாங்களா? வேலை செய்ய முடியாது. அதனாலதான் ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப யோசித்து படிக்கணும். விழுது அதாவது வந்தா குடுமி, வரலன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பழமொழி உரியவர்கள் சிம்ம ராசி நேயர்கள். 11க்கு உரியவன் உங்களுடைய ராசியில் இருக்காரு, 11க்குரிய புதன் உங்க ராசியில் இருக்காரு, 2ல சூரியன் கேது, சுக்கிரன் நீச்சமாக இருக்காரு, கொஞ்சம் நீச்சபங்க ராஜகமா அவர் வந்துடுவார். யாரு? புதன் வந்துடுவார், உங்க வீட்டில இருந்து புதன் வந்துடுவார். அப்ப நீசபங்க ராஜகமா மாறி இன்னும் உங்க 2ஆம் இடம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ குடும்பத்துல சிம்மராசி நேயர்கள் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் சேர்க்கை நல்ல சேர்க்கை, நல்ல சேர்க்கை. ஒரு மனிதனுக்கு சேர்க்கை நல்ல. இப்பெல்லாம் யாரோடு சேர்றாங்கன்னு தெரியல. நேற்று வரையும் ஒரு சேர்க்கையில் இருந்தால் இன்னைக்கு வேற சேர்க்கையா இருக்காங்க. பத்திரிகையை பார்க்க முடியல, டிவியை பார்க்க முடியல, மீடியாக்கள் தொட முடியல, எங்கேயோ போய் நிற்கிது. எதுக்கு போய் நிற்கிது? நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் எங்கே போய் நிற்கிது? ஒன்றுக்கு தான் போய் நிற்கிது. அது நீங்க ஃபோன் பண்ணுங்க, சொல்றேன், தெளிவா சொல்லிருங்க ஐயா. ஆக நிச்சயமாக சிம்ம ராசி நேயர்கள், ராசிநாதன் 2ல இருக்காரு, பயப்படுறது இல்லை. ராசிநாதன் 2ல இருக்காரு, அழகா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் இடம் நல்லா இருக்குது. அப்போ இந்த மாசத்துல நல்லா சம்பாதிக்கணும். அப்ப சம்பாதிக்கிறதுக்கு புரட்டாசியில பிரார்த்தனை, பஜனை, சிவ வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட தொழில், அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர் ஒப்பந்தமான தொழில்கள், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்களும், ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலுக்கும் டெபாசிட் செய்யப்பட்டதுங்க. சிம்ம ராசி சாதாரண ராசி இல்லை, டெபாசிட் செய்யப்பட்டது. அதனால கண்டிப்பாக சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன, குடும்பத்துல கவனம், கொஞ்சம் சஞ்சலம். சனி பார்க்கிறார், சனி 7ஆம் இடத்துல பார்க்கிறாரு, அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஆனா ராசிக்கு 8ல ராகு, சூப்பரான ராகு. உங்க ராசிக்கு கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம். இப்ப மட்டும் உங்களுக்கு சிம்ம லக்னமா இருக்கணும், ராகு திசையில இருக்கணும், ராகு திசையா இருக்கணும். ராகு திசையில சனி புத்தி, ராகு திசையில புதன் புத்தியா இருக்கணும். ராகு திசையில புதன் புத்தி சூப்பரா இருக்கும். ஏஜ் இருக்கணும், உங்களுடைய ஏஜை பார்த்துக்கோங்க. இப்படி தசை புத்தி இருந்தா நிச்சயமாக இந்த மாசத்தை அப்படியே நீங்க மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். இந்த மாசத்தை அப்படியே புரட்டாசி மாசத்தை மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். உங்களுக்கு வேண்டிய தொழில் மட்டும் செய்யும். நிர்வாகத்தை எடுத்துக்கணும், எல்லாத்தையும் போட்டு உடட்டிக்கிறாங்க. மகம் பூரம் உத்தரம். மகம் விநாயகர் வழிபாடு, மகம் ஜெகத்தை ஆளக்கூடியவர்கள், மகம் எல்லாத்துக்கும் உச்சமான நட்சத்திரம். 10ங்க கரெக்டா வருது பாருங்க. உங்க ராசி நம்பர் 10,
நம்பர் 1 தானே. அப்ப ராசி நம்பர் 10. உங்க நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் 10ல ஆரம்பிக்குது. பூரம் 11, உத்தரம் 12. ஆயில்ய 9 முடிச்சு போச்சு. ஒரு சாப்டர், ஒரு ஆர்கனைஸ் முடிச்சு போச்சு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், ஆயில்ய முடிச்சு போச்சு. அந்த 9 நட்சத்திரம் முடிச்சுட்டு அடுத்த ட்ராக் வந்துருச்சு. அடுத்த ட்ராக்ல 10ல நீங்க இருக்கிறீங்க. இப்போ அடுத்த ட்ராக்ல இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்? வெல்த்தா இருக்கணும். ரொம்ப வெல்த்தா இருக்கணும். ஏற்கனவே அப்படியா? கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கங்க, கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கங்க, கொஞ்சம் கணவன் மனைவி உறவு, கொஞ்சம் விரிசல், கொஞ்சம் பிரிவு, இதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டா இந்த மாசத்தை நீங்க அப்படியே கொண்டு வந்துடலாம். இந்த மாசத்தை அப்படியே கொண்டு வந்துடலாம். வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட மறக்காதீங்க. பஞ்சாட்சர மந்திரத்தை மறக்காதீங்க. பஞ்சமூர்த்தி தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லுங்க. பஞ்ச கீர்த்தனைகளை பண்ணுங்க. பஞ்ச புராணங்களை படிங்க. பஞ்ச புராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திரு இசைப்பா திருப்பல்லாண்டு, திரு இசைப்பா திருப்பல்லாண்டு. மறுபடியும் சொல்றேன், பஞ்சபுராணம்னு நீங்க வேற எதையே எடுத்து படிச்சுட்டு பயந்துகிட்டு படிக்காதீங்க. எதை எடுத்தாலும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதாங்க பஞ்சபுராணம். அவ்வளவுதானே. நீங்க என்ன எடுத்து படிக்கிறீங்களோ அதுதான் பஞ்சபுராணம். நீங்க எப்படியும் அதுக்குள்ள தானே எடுத்து படிக்க போறீங்க. தேவாரம் படிப்பீங்க, திருவாசகம் படிப்பீங்க, இல்லைன்னா பெரிய புராணம் படிப்பீங்க, இல்லைன்னா திரு இசைப்பா படிக்க போறீங்க, திருப்பல்லாண்டு. இதுக்குள்ள எல்லாம் நீங்க வேற எங்கேயும் படிக்க முடியாது. அப்படியே வைணவத்திலும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், பொன் ஆளி கண்டேன். பார்த்தீங்களா? திருக்கண்டேன் பொண்ணு. அப்படி வைணவத்துக்கு வாங்க. எது இடத்துல பஜனைக்கு முக்கியம். அதை பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லா இருக்கும். மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு 2ஆம் வீட்டு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்க வீட்டுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பகையா இருக்கிறாரு. ஆட்சியா போற காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ உங்க 2வது வீட்டுல தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 மாசமா இன்னைக்கு வந்து சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படியேப்பட்டவர் இதே புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி 2 கிரக பயிற்சி ஆகிறாரு. அந்த 2 கிரகம் பயிற்சி ஆகி 2 பேருமே தன் சொந்த வீட்டுக்கே போறாரு. சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய புதன் கன்னி ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியா போறாரு. கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் தேதி அதே வந்து துலா ராசிக்கு போறாரு. அப்ப துலா ராசிக்கு போய் வந்து சுக்கிரன் உட்கார்ந்துட்டார் அப்படின்னா 3ஆவது உங்க ராசிக்கு 3ஆம் பாவத்துக்கு உட்கார்றாரு. 3ஆம் பாவம்ன்றது என்ன? சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்துறாரு. அப்படி உட்காரும் போது சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பெண்ணா இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு தருணம். ஏன்னா தைரிய ஸ்தானத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்துட்டார் அப்படின்னா அப்ப கண்டிப்பா நிறைய உங்களுக்குள்ள ஒரு பெண்ணா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொடுத்துருவாரு. நீங்க உலகத்துல ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண் ஜாதகமா இருந்ததுன்னா குரு அடிப்படையை வச்சு எங்க இருக்கிறாரோ அதை வச்சு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க. ஆனா அதே ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சுக்கிரன் எங்க இருக்கிறாரு அப்படின்றத வச்சுதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு சுக்கிரனும் வச்சுதான் மூலஸ்தானம் வச்சுதான் ஒரு ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த வெறும் ஒரே 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிய போறாரு, சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிய போறாரு. புதன் போய் 3ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உட்காருவாரு. சுக்கிர பகவான் 3ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டுல உட்காருவாரு. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆணா இருந்து உங்களுக்கு மனைவி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா உங்க நேரம் மனைவிக்கு சூப்பரான ஒரு நேரம். தொழில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், கண்டிப்பா நிறைய மாற்றம் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம். அப்ப நமக்கு அந்த தைரியத்தை கண்டிப்பா சுக்கிரன் தன் சொந்த வீட்டு வந்து கொடுத்துறாரு. சரிங்களா? பொதுவா இந்த சிம்ம ராசிக்கு இந்த புதன் பயிற்சி சுக்கிரன் பயிற்சி இது 2மே புரட்டாசி 3க்கு மேல
நிச்சயமா உங்களுக்கு படிப்பு சார்ந்தது, தொழில் சார்ந்தது நல்லா இருக்கும். அடுத்தது வந்து மனைவி வகையில நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணம் தடையா இருந்தவங்களுக்கு எல்லாம் திருமண வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கல்யாணம் பண்றதுக்கு நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, ஒண்ணு கூட செட் ஆகாம தள்ளி 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 போயிருக்கும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் போய் ஆட்சியே உட்காந்துட்டாரு அப்படின்னா திருமண யோகமும் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? இதை போக இன்னைக்கு வந்து சனி வந்து டைரக்டா 7ஆம் பார்வையை சிம்மராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. பொதுவா சனி பார்வை அப்படின்னா 3, 7, 10. அப்ப கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி 3ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு? மேச ராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு? சிம்ம ராசி தான் பார்க்கிறாரு. உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப 10ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்கிறாரு. அப்ப 7ஆம் இடமா திருமணத்தையே பார்க்கிறாரு. சனி பகவான் திருமணத்தை பார்த்தா சுபகாரியம் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்ப நிறைய பேருக்குலாம் பாத்தீங்கன்னா கடன் பட்ட இப்ப யார் செய்யணும், ஏன்னா நடக்கும்போது நடந்துக்கிட்டு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கடனோ உடனோ பட்டு இந்த சுபகாரியம் பண்ணிட்டோம்னா தலைக்கு வர கெண்டம் தலப்பா போல போயிடும். சரிங்களா? அப்ப 100% உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு மேல சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப இதை தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி சூரியனார் கோயில் ஆளுநரை போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்னு சொன்னேன். இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்தது. முடிஞ்ச வரைக்கும் அதாவது வந்து சனிக்கிழமை ஏதோ ஒரு வகையில விரதம் பிடிச்சி சனி பகவான் காகத்துக்கோ இல்லை அதாவது காக்கா குருவிகளுக்கோ ஏதோ தானங்கள் பண்ணிட்டு வாங்க. நமக்கு பிடிச்சிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழில் குருவா இருக்கிறாரு. குரு வந்து தொழில் குருவா இருக்கிறதுனால 100% தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கு. சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா தொழில் குரு இப்போ உங்களுக்கு வந்து 10ல குரு இருக்கிறார். 10ல குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான். யாருக்காக சரி, பொதுவா வந்து 10ஆம் இடத்துல குரு வந்து நம்ம ராசிக்கு 10ல குரு வந்து உட்கார்ந்தாருன்னா தொழில் பிரச்சனை வரும். கிட்டத்தட்ட இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 4 மாசத்துக்குள்ளார தொழில் சங்கடங்கள் வந்திருந்தா கூட நிச்சயமா சொல்றேன், ஆச்சரியப்படுறதே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நல்லா இறங்கி வேலை செஞ்சிருப்பீங்க, நல்ல பேர் கிடைச்சிருக்காது, தொழில கெட்ட பேர் வந்திருக்கும், காசு பணத்துல கெட்ட பேர் வந்திருக்கும், கடன் வந்து கட்ட முடியாத ஒரு நிலைமை, 4 காசு கையில் இருந்து ஒரு நல்லது பண்ண முடியாத நிலைமை, மாசம் கரண்ட் பில்லு கட்டுறோமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு கண்டிப்பா யாருக்காவது இன்னும் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா என்னைக்கு உங்க ராசிக்கு வந்து குரு வந்து பயிற்சியாகி மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்தாலோ, அதாவது தொழில் குருவா உட்கார்ந்தாலோ தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்கள் கொடுத்திருப்பாரு. அப்படி இல்லைங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்தது வந்து 15/5/2025 வரைக்கும் தொழில கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தொழில் சங்கடப்பட்டுருவீங்க. கொடுக்குவாங்க மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்ய போனா கூட உபத்திரின்ற பேர் வரும். அதுலயும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கிறது கண்டிப்பா நல்லது. பொதுவா சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரனுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பொறுமையா இருக்கிறது கண்டிப்பா நல்லது. யோசிச்சுட்டு பண்றது நல்லது. அதை விட நம்ம சுயச்சாரத்தை பார்த்துட்டு பண்றது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? மொத்தத்துல என்ன அப்படின்னா சனியுடைய பார்வை ஒண்ணுதான் இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கிற இடத்துல இருக்குது. ஏன்னா மற்றவங்க சொல்லுவாங்க சனி பார்த்தா ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. ஆனா நான் சொல்றேங்க, சனி வந்து எல்லாத்தையும் பார்க்க மாட்டாரு. 12 ராசி இருக்குதுன்னா சனி 12 ராசி பார்க்கறது இல்லை, 3 ராசி தான் பார்ப்பாரு. 3, 7, 10ஆம் இடத்துல தான் பார்ப்பாரு. அப்ப கும்பத்துல இருக்க வேண்டிய சனி 3ஆம் இடமா மேச ராசி, 7ஆம் இடமா சிம்ம ராசி, 10ஆம் இடமா விருச்சிக ராசி, இந்த 3 பேர் தான் பார்க்கிறாரு. அதனால 100% இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி, ஏன்னா சனி வந்து தொழில் காரகம், தொழிலுக்கு அதிபதியாக தான் சனி தான். அவரே உங்களுக்கு டைரக்டா பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுத்துருவாரு. ஏதோ ஒரு வகையில நல்ல சப்போர்ட் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எது இருந்தாலும் உங்க சுயச்சாரகத்தை பார்த்துட்டு நிச்சயமா பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேரம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.